ஹாய், வெல்கம் டு உமாச்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு பால் பாயாசம் செய்ய போகிறோங்க. அதுக்கு பாசிப்பருப்பு 1/4 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிடலாம். நல்லா வறுத்துடுங்க. நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடுங்க. நல்லா குலைவாக வேகிற அளவுக்கு. இனிப்புக்கு நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி வெல்லம் உடச்சி போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்புறம் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்தரலாம். கருகி விடாமல் பொன்னிறமாக வர மாதிரி வறுத்தெடுத்துடுங்க. அதுக்குள்ளே வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துடுங்க. வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு வச்சோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்படி கொஞ்சம் மத்து வச்சு கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸ் ஆகிடும். இப்போ நம்ம பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி கலக்கி விட்டுருங்க, இல்லாட்டி கட்டி கட்டியாக நிற்கும். எல்லாம் கிளறி விட்டுக்கிடுங்க. இப்போ பால் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காய் பிச்சு உள்ளே போட்டுடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. இதை நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பு பால் பாயாசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.